அந்த 19ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ளமே அவங்களும் டிப்ளாய் ஆயிட்டாங்க. ஸோ அந்த வெள்ளம் அடங்கட்டும், வெள்ளம் நீர் வடியட்டும், அதுக்கப்புறம் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது கூட இல்லாமல் உடனுக்குடனே ஐஎம்சிடியும் அங்கே போய் சேர்ந்துருச்சு. என்னோட ஹோம் மினிஸ்ட்ரியோட அதிகாரிகளும் இங்கே உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னதாக டிசம்பர் 11லேருந்து 14 வரைக்கும் அந்த சென்னையில் இருந்த மிக்ஜாம் புயலுக்கு அந்த ஐஎம்சிடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் மிக்ஜாம் புயலுக்கோசம் சென்னை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு போக வேண்டிய டீம் டிசம்பர் 11லேருந்து 14ஆம் தேதிக்குள்ளவே அது போயிடுச்சு. நான் அதை பற்றி பேசலை. இப்போ இங்கே 4 மாவட்டங்களில் நடக்கக்கூடிய, தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த வெள்ளம், அந்த புயல், அந்த விவகாரத்தை பார்க்கறதுக்கு ஐஎம்சிடி இங்கே இருந்து 20ஆம் தேதியே கிளம்பிடுச்சு. தேசிய பேரிடர் மீட்பு படை, அதாவது என்டிஆர்எஃப், இராணுவம், விமானப்படை, கடற்படை, கடலோர காவல் படை, கோஸ்ட்கார்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இவங்க மாத்திரம் 5049 பேரை மீட்டு இருக்காங்க. இதுல ராணுவம் சரி எங்கிருந்தோ ஏதோ எடுத்துட்டு வரணும், அதனால டைம் ஆகுதுன்றது இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல இருந்தும் வெல்லிங்டன்ல இருந்தும் உடனுக்குடனே படைப்பிரிவுகளை அனுப்பி வச்சாங்க. அங்க கடற்படையுமே உடனே ஜெமினி படகுகளை மீட்பு பணியில இறக்கியிருக்காங்க. நவீன லகு ரக, லைட் ஏர்கிராப்ட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், நேவி அதையும் எடுத்துட்டு போய் மக்களை மீட்கிறதுக்கு முயற்சிருக்காங்க. இப்படியாக விமானப்படையும் மீட்பு பணியில் ஈடுபட்டதுனால ஸ்ரீவைகுண்டம் எஸ்பிஎஸ் பள்ளியிலிருந்து, நான் பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஸ்ரீவைகுண்டம் எஸ்பிஎஸ் பள்ளியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட மக்களிடையே ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அது குழந்தையும் கூட, அவங்க உட்பட, கர்ப்பிணி பெண் அவங்க குழந்தை உட்பட 4 பேரை அந்த ஸ்கூல்ல இருந்து மாத்திரம் ஹெலிகாப்டர்ல, விமானப்படையோட ஹெலிகாப்டர்ல மீட்கப்பட்ட காட்சி நம்ம சோசியல் மீடியா மூலமா கூட பார்த்துருக்கோம். காவல்துறை, கடலோர காவல் பகுதியும் படையும் கூட கோஸ்டல் ஏரியால டிசம்பர் 20 வரைக்கும் அவங்க கணக்கு 711 பேரை அவங்க மாத்திரமே கடலோர ஏரியாலேருந்து மீட்டு இருக்காங்க. கோஸ்ட் கார்டு, கடலோர காவல் படை, அவங்க மாத்திரமே அந்த நம்பர் மீட்டிருக்காங்க. இப்படியாக உடனே போய் களத்துல இறங்கினதுனால நிறைய பேரை மீட்க முடிஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் கட் ஆஃப் ஆகியிருக்காங்களோ, தொடர்பு இல்லாம விலகின மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துலலாம் கூட ஹெலிகாப்டர் மூலமா அவங்க வீட்டு மேல எல்லாம் போய் இறங்கி மக்களை மீட்கக்கூடிய நல்ல ஒரு முயற்சி நடந்திருக்கு. இதுல நான் நேத்திக்கு ராஜ்யசபாலையும் அந்த பதில் சொல்லும் போது அந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன். அதை ஒரு முறை உங்களுக்கு இப்பவும் நான் சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு சென்ட்ரல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுலேருந்து, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுலேருந்து பணம் கொடுக்கறது உண்டு. அது மத்திய அரசோட பங்கு சமயத்துக்கு கொடுக்கணும். இந்த ஃபைனான்சியல் இயர் 1 ஏப்ரல் 2023க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் தமிழ்நாடு 813 கோடி ரூபாய், 813.15 crore, 813.15 கோடி ரூபாய் ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்க கிட்ட இருந்திருக்கு. இந்த வருஷத்துக்கான 900 கோடி, 900 crores மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக 450 கோடி முதல்லயே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த புயல் வரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை தவிர 2வது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய 450 கோடியையும்
12ஆம் தேதி டிசம்பர் இந்த 4 தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே 2வது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. அதாவது மொத்தமா 900 கோடி 900 crores இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். 2வது இன்ஸ்டால்மெண்ட் 12ஆம் தேதி டிசம்பருக்கு போயிடுச்சு. இதோட இல்லாம 2-3 விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர், மெட்ராலஜி, அத வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க, ரீஜனல் மெட்ராலஜி சென்டர் சென்னையில் இருக்கு. இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த 4 தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரலாஜிக்கல் சென்டர் 12ஆம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க. 16, 17ஆம் தேதி வாக்குல தீவிரமான மழை தென் மாவட்டங்கள்ல வருங்கிறத 12ஆம் தேதியே கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒண்ணுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர். இந்த ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் சென்னையில எது இருக்கோ அதை பத்தி நான் சொல்றேன். அவங்க 5 நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய 5 நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இல்லை, இப்ப இல்லை, எப்பொழுதும் அவங்க 12 நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது, அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலான்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க 5 நாளுக்கு முன்னாடியே சொல்றாங்க. அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரமும் சொல்றாங்க அடுத்த 3 மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு. அடுத்த 3 மணி நேரத்துல எந்த இடத்துல எவ்வளவு கொட்ட போகுது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்றாங்க. ஸோ 5 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோமேன்னு விட்டுறது இல்லை. 5 நாளைக்கு முன்னாடியும் சொல்றாங்க, ஒவ்வொரு 5 நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க. அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. 12ஆம் தேதி சொல்றது 16, 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள 5 நாள். 13ஆம் தேதி சொல்றது 17, 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 5 நாள். அப்படியே அதை ரொட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி. அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க, என்ன ஆக போகுது, எங்க மழை கொட்ட போகுது, எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜா அதையும் கொடுத்துட்டே போறாங்க. அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க. இது ஒரு நவீனமான, அதிநவீனமான ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர். மெட்ராலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும். இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க. 3 டாப்ளர் சென்டர், அது 3 டாப்ளர்ஸ் இருக்காங்க. டாப்ளர்ங்கிறது இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது. 3 டாப்ளரோட இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக 5 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒவ்வொரு 5 நாளைக்கும் அடுத்த நாள்னு சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன். அதனால இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பேரிடரை பத்தி 12ஆம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால நான் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதுல நான் பர்சனலா இந்த தடவை இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியா நான் சொல்றேன், போய் உட்காந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த 4 மாவட்டங்களில் ஒரு பேரிடர், இவ்வளோ மழை வருது, வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டுதுங்க, எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க, எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கேருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துட்டு வருவீங்களோ, ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வருவீங்களோ எடுத்துட்டு வந்து கொடுங்க அங்கே உதவின்னு ஏன் முன்னாடி ஆர்டர் பண்ணாரு. அது கேட்ப அன்னைக்கு ராத்திரிக்குள்ள ரிட்டன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு. களத்துலையும் இறங்கினாங்க. நான் நிறைய பேரோட அதுக்கப்புறமும் பேசினாங்க, ஆமாங்க ஹெலிகாப்டர் வந்திருக்குங்க, இன்னும் நிறைய கொடுங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி அடிஷ்னல் சர்வீஸும் நம்ம அடுத்த நாளைக்கு கொடுத்துருக்கோம். இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்போ என்ன
இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனே ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான இந்த உதாரணம் ஒன்று நம்மளுக்கு முன்னாடி இருக்குது. எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க இரண்டு பேரும் தலைவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணியிருக்கிறாங்க.